இன்றைக்கி நம்ம மோமோஸ் ரெசிபி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு, அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் பச்சை மிளகா ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயம் அதிலே நல்லா வதக்கிடணும். கேரட் சேர்த்துக்கலாம். பிடிச்ச வெஜ்ஜஸ் நான் இன்றைக்கி குடமிளகா, கேரட், கேபேஜ் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே இல்லை சேர்க்கக்கூடாது. மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடும். அதிலே இப்போ நம்ம தேவையான அளவு அதில் உப்பு, பெப்பர் தூள் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பிஞ்சு கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். நல்லா வதக்கிடலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக தேய்க்கணும். ரொம்ப கனமாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரே மாதிரி மாவு மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நல்லா ஷேப் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி லைட்டாக சைடில் நல்லா தொட்டுட்டு இப்போ அழகாக மோமோஸ் மடித்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் இதோட ஸ்டீமிங் டைமு சூப்பராக ரெடி ஆகிடும். இதே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா அது ஃப்ரைடு மோமோஸ். இது ஸ்டீமிங் மோமோஸு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும்